இயற்கை சீற்றங்கள் மனிதனால் விளைவுகள் வரும் கண்டிப்பாக. அதுவும் ஒரு போர் வருது. நீங்கள் மே மாதம் நான் அடித்து சொல்கிறேன், செவ்வாய் ராகு சேர்க்கையில் அமெரிக்கா ரெண்டாம் உலகப் போர் மாதிரி ஒரு ரெண்டு சைடாக உலகம் பிரிஞ்சிருச்சு. ஈரான், ரஷ்யா, சைனா, இது நார்த் கொரியா, ஏஷியன் கண்ட்ரிஸ் ஒன்று, யூரோப் கண்ட்ரிஸ் மாதிரி. இந்தியா நடுத்தரமாக நிற்கிது. அவங்க வந்து நடுத்தரமாக நிற்கிறாங்க. சைனாட்ட நம்ம வந்து திங்ஸ் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ரஷ்யாவும் 84 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிரக நிலை வந்ததுனால தான் யுரேனஸ் கிரகம் வந்து 1939 ரிஷபராசிக்கு வந்த உடனே செப்டம்பர் 1 ஹிட்லர் படையெடுத்து போனார். ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த 6 வருஷம் இருக்குது. அப்புறம் வெளிநாட்டில் புட்டினுக்கும் கண்டிப்பாக இருக்குது, அங்கே சைனாவில் அதிபருக்கும் இருக்குது. இவங்க எல்லாமே வந்து ஒரு சர்வாதிகாரத்தில் தான் போயிட்டு. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். இந்த ரிசர்ச்சில் கிளைமேட்டில் அந்த ஓசோன் இஷ்யூ ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? இப்போ பார்த்தீங்கன்னா ஓசோனுக்காண்டி நிறைய வந்து இப்போ வந்து இது இயற்கை சம்பந்தப்பட்ட கரெக்ஷன்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இ-பைக்ஸ் அந்த மாதிரி. அதாவது இப்போ வந்து செயற்கையாக வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லா நாட்டிலையுமே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எரிவாயு கம்மிப்படுத்துறதும், அதுபோக கார்பன் கேப்சர், மீத்தேன் கேப்சர், அது போக அமோனியா எமிஷன்ஸ், இந்த 3 கேஸ் தான் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ்க்கு வந்து பாதிப்பு கொடுக்குற கேஸு. அதை எல்லாத்தையுமே வந்து சேட்டலைட் மூலமாக மானிட்டர் பண்ணி எந்த ஏரியாவில் உலக லெவலில் வருது. இப்போ வந்து சேட்டலைட் மூலமாக எந்த ஏரியாவில் கார்பன் டை ஆக்சைடு கூட வருது, உங்கள் வயல்லே வந்து கார்பன் டை ஆக்சைடு எந்த ஏரியாவில் கூட வருது, அதுவும் கூட மானிட்டர் பண்ணிடுறாங்க இப்போ எந்த ஏரியாவில் வருதுன்னு. ஸோ அப்படி பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. நிறையா ஒரு 10-15 வருஷமாக ரிசர்ச் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு வராங்க. ஓசோனால் பாதிப்புகள் கம்மி தான், எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். பட் இயற்கை சீற்றங்கள் மனிதனால் விளைவுகள் வரும் கண்டிப்பாக. அதுவும் ஒரு போர் வருது. நீங்கள் மே மாதம் நான் அடித்து சொல்கிறேன், செவ்வாய் ராகு சேர்க்கையில் அமெரிக்கா வந்து போய் இன்னொரு நாடை தாக்குவாங்க. அது வந்து ஈரானாக இருக்கலாம், ஏன்னா அவங்க ரஷ்யாவுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெப்பன்ஸு. இங்கிட்டு வந்து நார்த் கொரியா லீடரும் ரஷ்யா கூட டைப் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் உலகப்போர் மாதிரி ஒரு ரெண்டு சைடாக உலகம் பிரிஞ்சிருச்சு. ஈரான், ரஷ்யா, சைனா, இது நார்த் கொரியா, ஏஷியன் கண்ட்ரிஸ் ஒன்று, யூரோப் கண்ட்ரிஸ் மாதிரி. இந்தியா நடுத்தரமாக நிற்கிது. அவங்க வந்து நடுத்தரமாக நிற்கிறாங்க. சைனாட்ட நம்ம வந்து திங்ஸ் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ரஷ்யாட்ட வந்து பெட்ரோல் வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கி யூரோப்புக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பெட்ரோல். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக கூட வந்து ரஷ்யா இது இஸ்ரேல் வார்க்கு ஏதோ ட்ரோன் சப்ளை பண்ணாங்கன்னு சாங்ஷன் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி கட்சி சேர்ந்து நிற்கிது, உலகமே வந்து நிற்கிது கண்டிப்பாக. ஒரு அதான் சொல்லலை, இதுவும் 84 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிரக நிலை வந்ததுனால தான் யுரேனஸ் கிரகம் வந்து 1939 ரிஷபராசிக்கு வந்த உடனே செப்டம்பர் 1 ஹிட்லர் படையெடுத்து போனார். ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த 6 வருஷம் ஒரு சென்சிட்டிவாகவே இருக்கும். 3வது உலகப் போர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? சில பேர் வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய தேரி எப்படி? இல்லை, 3ஆம் உலகப்போர் அளவுக்கு போக விட மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு 84 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்குது. மக்கள் ஒரு அழிவை பார்த்த உடனே டக்குன்னு வார் நின்றும். அது மாதிரி இப்போ எப்படி 2ஆம் உலகப்போர் வந்து அந்த அணுகுண்டு போட்ட 6 ஆகஸ்ட்டும் 9 ஆகஸ்ட்டும் அணுகுண்டு போட்ட உடனே அப்படி உலகமே நின்றுச்சு, உலகப்போரே நின்றுச்சு. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இப்போ நடந்துச்சுன்னா அது உடனே நின்றும். உலகப்போராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த வருஷமும் 26, 29 வரும்னு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதே நிலையில் போய்கிட்டு இருந்துச்சு. எதுக்காக இதை கேட்குறேன்னா, அடிக்கடி ரஷ்யா சொல்லுவாங்க, பார்த்துக்குங்க என்கிட்ட நியூக்ளியர் இருக்குன்னு பல முறை அதை வார்னிங் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு தனக்கு என்ன அழிவு ஏற்பட போதெல்லாம் அதை யோசிக்க மாட்டாங்க. எதிரிகளை அடிக்கிறத மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக உலகம் முழுக்க அந்த ஒரு பெரிய ஒரு தேரி இருக்குது. அதை பற்றி தான் சொல்கிறேன் நான். இல்லை, இப்போ ரஷ்யா அதிபர் உங்களுக்கு தெரியும், அது இது கொரோனா முடிஞ்ச உடனே படையெடுத்து போனார். அப்போ இருந்து யுனைடெட் நேஷனுக்கு எதுக்கும் மரியாதை கொடுக்காம இன்னும் நான் அணுசக்தி இது யூஸ் பண்ணிடுவேன், நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணிடுவேன் மிரட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச்சில் அங்கேயும் எலெக்ஷன் வருது.
என் கணிப்பு படி பார்த்தோம்னா அவர் வந்து அஹ், பழைய அந்த இது ஸ்டாலின் பீரியட்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஸ்டாலின் இது ஸ்டாலின் ஆயுத புரட்சி மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல தான் அதான் இருந்திருக்காரு. அந்த ஆயிரப்பரிச்சு அவர் தான் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த அதுவும் கிரக ரீதியாக தான் வருது. எப்படி ரெண்டாம் உலக போகிறப்ப முசோலினி, அப்புறம் இங்கிட்டு வந்து ஜப்பான் ஒரு இதாக வந்தாங்க, இங்கிட்டு ஹிட்லர் வந்து ஒரு சர்வாதிகாரராக வந்தாங்க, எல்லாமே சேர்ந்தாங்க. அப்புறம் ஸ்பெயினில் வந்து ஃப்ராங்கோன்னு ஒருத்தர் இருந்தார், எல்லாமே சர்வாதிகாரியாக வந்து சேர்ந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சர்வாதிகாரிகளாக உருவாக்கிட்டு இருக்காங்க, திருப்பி அதே காலச்சக்கரம் திருப்பி உருவாக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் பயமுறுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதகுலம் அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப அட்வான்ஸாக வந்ததுனால யாருக்கும் போருக்கு போகிறதுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க நாட்டிலே எதிர்ப்பு வந்தது. புத்தினுக்கு எதிராகவே நிறைய பேர் வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. கண்டிப்பாக அங்கே சில ஏடிஎம்லாம் ஒர்க் ஆகாமல் கூட போயிடுச்சு. அங்கே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை அப்போ சின்னதாக வந்ததுக்கு அவ்வளோ பேர் பிரச்சனை. பட் அதே நேரத்தில் புத்தினோட உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமாயிடுது, பின்னடைவுலாம் சொல்கிறாங்களா, அதை பற்றி சார்? கண்டிப்பாக அவரோட நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. கண்டிப்பாக அது வெளிநாடுகள்ல இல்லை அது இந்தியாவா? இந்தியாலையும் இருக்குது. அப்புறம் வெளிநாடுல புட்டினுக்கும் கண்டிப்பாக இருக்குது. அங்கே சைனாவில் அதிபருக்கும் இருக்குது. இவங்க எல்லாமே வந்து ஒரு சர்வாதிகாரத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இது ஜனநாயகம் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. ஸோ இப்போ திருப்பி ஜனநாயகம் தான் ஜெயிக்கும். கண்டிப்பாக எல்லாரும் அதுதான் விரும்புவாங்க. ஸோ அதனால் புட்டின் இந்த எலெக்ஷனில் எப்படி அவருக்கு இருக்குன்னு தெரியல, நிறைய இது கொலை முயற்சிகளில் தப்பிச்சுக்கிட்டே வர்றாரு. இப்போ வந்து ஒரு 3 வருஷமாக தப்பிச்சுட்டு வர்றாரு. அந்த ட்ரோன் அட்டாக்லேருந்து கூட தப்பிச்சிட்டாரு. ஸோ அது ரஷ்யா அவங்க வரலாறு பார்த்தாலே வந்து தலைவர்கள் எல்லாமே வந்து ஒரு இதில் தான் பாய்சன் அல்லது ஏதாவது ஒரு கொலை முயற்சியில் தான் இறந்துருக்காங்க. அது மாதிரி நிலை அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இன்னும் ஒரு 1 to 3 monthsக்குள்ளே நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு சர்வாதிகாரர் உலகத்துலேருந்து போயிட்டாருன்னா ஒரு உலக அமைதி வரும். நீங்கள் கேட்டது என்னது நல்லா நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் வீக் ஆயிடுச்சுன்னா, ஒரு நாடு வீக் ஆயிடுச்சுன்னா, இங்கே சைனா, அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க ஈரான், நார்த் கொரியாலாம் கொஞ்சம் பயமாக பின்வாங்கிடுவாங்க, அமைதியாக ஆயிடுறதுக்கான வாய்ப்பு, அந்த அமைதி நிலை வர்றதுக்காக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எப்பயுமே ராகு மேஷத்துக்கு வரும்போது ஒரு புது ஆரம்பம் நடக்கும். இதுவும் கிரக ரீதியா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அழிவு பார்த்துட்டு ஒரு புது ஆரம்பம் மனித குலத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கிரகத்தால் வந்து ஒரு தலைவர் வந்து மைண்ட் செட் மாறதுக்கு வாய்ப்பாக இருக்குது? ஒரு ஹிட்லர் மாதிரியான மைண்ட் செட் வர்றதுக்கு எந்த கிரகம் பெருசாக இருக்கும்? எந்த கிரகத்தோட எஃபெக்டாக இருக்கும்? அது செவ்வாய் தான். செவ்வாய் வந்து எப்பயுமே இந்த இது உங்களுக்கு தெரியும், செவ்வாய் கிரகம் தான் போர் ஆரம்பிக்கிறது. அழிவு ஸ்டார்ட் பண்றதே வந்து செவ்வாய் கிரகம் தான். செவ்வாய் தனி மனிதனுக்கும் இது பொருந்துமா? கண்டிப்பா தனி மனிதனுக்கும் செவ்வாய் இடத்தை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து இந்த இவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, மேரேஜ் பிரேக் ஆயிரும். ஏன்னா செவ்வாய் தோஷங்கிறது எனக்கு வந்து அவருக்கு கோபம் அதிகமாக வரும். சண்டை. சில பேர் அமைதியா இருப்பாங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஒரு கம்பெனி ஒரே நிமிஷம் கோவத்துல அழிச்சிட்டு போயிடும். நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவர் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, திடீர்னு அப்படி மாறிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபெரோஷியஸா மாறிடுவாரு. எதிர்பாராத ஒரு மோசமான குணங்களுக்கு எல்லாம் வந்துடுவார். அதுக்கு எந்த கிரகம் மெயினான அதோட பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கும்? ராகு கேது செவ்வாய் தான் நான் சொல்லுவேன். அதாவது இப்போ உங்க லைஃப்ல வந்து 20 வருஷத்துக்கு ஒருக்க ராகு கேது சுத்தி வரும். ஸோ இந்த 20 வருஷத்துக்கு ஒருக்க உங்கள் லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். என்னை பொறுத்தவரையில் ராகு கேது தான் உங்கள் வாழ்க்கையே கூட்டிகிட்டு போகும். ஸோ இந்த ராகு கேது செவ்வாய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புட்டின் வந்து 2 டேர்ம் நல்லா தான் இருந்தார். திடீர்னு ஏன் இந்த மாதிரி புத்தி மாறுதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக இது வந்து அவங்களோட அந்த பவர் ஆசைகள் வரும். பவர் ஆசைகள், அதிகாரம் ஆசைகள் வந்தால் தான் இந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரம் பண்றதுன்னு, நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி. அது அந்த செவ்வாய் ராகு கேது தான். அதனால தான் நம்ம அந்த செவ்வாய் ராகு கேது சனி தான் சதக்கம் 90 டிகிரிஸ்ன்னு வரும்போது அவங்களோட அழிவுக்கும் காரணமாக வரும். இது வந்து தனி ஒரு நபருக்கு இருக்கும்பொழுது அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சு அதுலேருந்து வெளில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அவர் என்ன அதாவது அவங்க வந்து மெயினாக வந்து கேதுலேருந்து வெளியில் வரணும்.
கேது சொன்னடி கேட்டே இருப்பாங்க. அதாவது பழைய நிலையை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம லைஃப்ல வந்து கேதுவை விட்டுட்டு ராகு எப்போ கேட்டு போகிறோமோ நம்ம லைஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வந்து நான் ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்கள் கேது அது வந்து போன ஜென்மம் அந்த பிடிவாத குணம் எல்லாமே இருக்கிறது கேதுவால இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ராகு சொன்னடி கேட்டு போங்க, உங்கள் லைஃபே டேர்னிங் பாயிண்ட் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இதை நீங்க படிக்கும் போதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதுக்கான தீர்வுகளையும் படிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. அதாவது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து இப்படி ஒரு 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 ஏரியா ஆஃப் லைஃப்ல வந்து மோசமா வரும்போது இன்னொரு ஏரியாவில் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து இந்த இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்த எதில் வந்து உங்களுக்கு இருக்குது. சிலவங்க வந்து இது பணம் பணம் அப்படின்னே இருப்பாங்க. அதில் வந்து ஒரு தடை வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்ப நினைவு நல்லா இருக்கும். ஸோ பணத்தை மறந்துட்டு குடும்பத்து கூட நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் வந்து தீர்வா சொல்றது. இது இந்த ஃபேவரபிள் டைம் வரும்போது நீங்க வந்து இதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நான் தீர்வா சொல்லிடுறது. ஜோதிடத்தையும் கடவுளையும் வந்து பிரிக்க முடியாது. ஸோ அதில் சொல்கிறேன், நீங்கள் என்ன மாதிரியான பிரதிஷ்டைலாம் பண்ணால் அதுலேருந்து கொஞ்சம் நாம் நம்மளை தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறது. நான் பண்ணுறது வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, அதோட சேர்த்து வேதிக்கையும் சேர்த்து தசா பீரியடையும் சேர்த்து சொல்லுவேன். ஸோ அது கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். வெஸ்டர்ன் ஜோதிடமும் இது வந்து கம்பைன் பண்ணுறதுனால. நான் சிம்பிளாகவே கேட்டுறேன், செவ்வாய் வர்றவங்களுக்கும் சனி வர்றவங்களுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது? பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி. அதாவது நான் ராகு கேது செவ்வாய் சனி தான் பாதிப்பு கிரகங்கள்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து செவ்வாய்க்கு எப்பயுமே முருகன் சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து செவ்வாய் கிரகத்தை வந்து அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பண்ணிக்கலாம். அதான் நான் வந்து இது ஜோதிடம் வந்து நம்ம இது சமயம் வழியாக வந்ததுனால அது கடவுள் நம்பிக்கையாகவும் மாறிடுச்சு. நான் வந்து ஆஸ் அ சயின்டிஸ்ட் வந்து அது கிரகமாக தான் பார்ப்பேன். ஸோ 90% நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணதே கிரகம்னு சொல்லிட்டேன். ஸோ கிரக வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆயிரும். நிறைய விஷயங்கள் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா போதும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு போய் நம்ம ஏன்னா நம்ம என்ன அலைகளை மாற்றுறோம். கோயிலுக்கு போகிறதோ ஒரு பரிகாரம் செய்கிறதோ வந்து நம்ம என்ன அலைகளை மாற்றுறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு நெகட்டிவ் என்ன அலைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து பாசிட்டிவாக மாற்றுறோம். ஒரு செவ்வாய் தசை நடக்கும் போதெல்லாம் வந்து கோவம் அதிகமாக வரும். ஓகே. அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நான் நிறைய மேரேஜஸ் பிரேக் ஆகிறதே செவ்வாய் தசை, ஏன்னா அடுத்து வந்து ராகு வரும். ஸோ அந்த டயத்தில் ரொம்ப சென்சிட்டிவ். அதில் வந்து நம்ம வந்து பரிகாரம், அது போக அந்த செவ்வாய் கிரகத்துக்கு வந்து நம்ம ஒன்றிணைஞ்சிட்டோம்னா நம்ம அப்படியே நம்ம சாந்தமடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும்